சக்குன்னு ஏறினீங்க, அதே மாதிரி அவனும் சக்குன்னு ஏறி he'll come to full commitment stage. வந்து கையோட வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற ஸ்டேஜுக்கு வந்துருவான். பிகாஸ் he manifested you. இப்போ வந்து அவனுக்கு இந்த இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒர்க்லோட இழுத்து போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். அதுக்கப்புறம் he realized his truth, what mistake he did. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் செல்ஃப் லவ், இன்னர் ஒர்க்கு, உள்ள எமோஷ்னலாக கனெக்ட் ஆன உடனே ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா மாஸ்குலைனுக்கு? மாஸ்குலைன் இஸ் மோர் emotionally weaker and more emotionally sensitive than feminines. ஃபெமினைன்ஸ் வந்து எமோஷ்னலாக ஈஸியாக கனெக்ட் ஆனால் கூட எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர். ஓகேயா? அப்போது மேஸ்குலைனுக்கு ஒரு விஷயம் எமோஷ்னலாக அவனை பாதிச்சிருச்சு, அவன் எமோஷ்னலாக ஒரு விஷயத்த உணர்ந்துட்டான்னா அதுலேருந்து அவன் மீண்டு வர்றது, அந்த சொல்யூஷன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அந்த சொல்யூஷன் கிடைக்காத வரைக்கும் தான் திணறுவான். கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டு வந்துடுவான், கடகடன்னு சீக்கிரம் மீண்டு வந்துடுவான். ஓகேயா? அதனால வந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த எமோஷனில் எது he is emotionally weak, he is emotionally sensitive. அழுகிற வரைக்கும், சோகத்துல மூழ்கி கிடக்கிற வரைக்கும் இந்த தேவதாசாட்டம் சோகத்துல மூழ்கி கிடப்பான். பொறி தட்டிருச்சுன்னு வச்சு